அனைவருக்கும் வணக்கம். நேற்று விஜித்ராம ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் பக்கம் இருக்க நியாயத்தை வந்து பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரெட் கார்டு கொடுத்ததுல முக்கியமான ஒரு கல்புலேட் யார் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனா சம்புலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 6 பெண்கள் சேர்ந்தா பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, ரெட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த கல்புலேட் யார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கூல் சேஷன். அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து விஜித்ராமா பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு வார்த்தையை வந்து பேசிட்டாரு. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கூல் சைஸ் வந்து அதை பெருசாக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன், நான் பெட்டி எடுங்க, எங்கள் அம்மா வந்து அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் தெரியும். கூல் சைஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறேன் பிக் பாஸ் இந்த மாதிரி என்னை வந்து பேசிட்டேன், என்னை வந்து யாருமே பேசினதில்லை, என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவர் பண்ணார்லே. அதான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாக்குனாரு. அவர் பெருசாக்கலை அப்படின்னா அது பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற இன்னொரு சண்டையாக தான் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் கூல் சைஸ் வந்து பல வார்த்தைகள் இதே மாதிரி பேசியிருக்காரு. இப்போ பிரதீப் மட்டும் பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல, கூல் சைஸும் பேசியிருக்காருல்ல, அந்த மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி அவர் பேசின ஒரு வார்த்தையை வந்து பெருசாக்குனது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னது எல்லாம் பண்ணுறது இந்த கூல் சைஸ் தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் உண்மையான ஃபேன்ஸாக இருந்தால் எனக்குமே பிரதீப்பை பிடிக்கும், நானுமே பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்த வந்து தவறுன்னு சொல்கிறேன். ஆனால் முக்கியமான கல்பேட்டை நீங்கள் வந்து அதை தவற விட்டுறீங்க. மெயினாக வந்து அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பெண்கள் மேலே மட்டும் பழிய போடுறாங்க. ஆனால் 6 பெண்கள் மேலே பழிய போடுறீங்க ஓகே, ஆனால் முக்கியமான ஒரு கல்பேட் கூல் சைஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தரல. இதே கூல் சைஸ் வந்து விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இல்லாமல் கூல் சைஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஏதோ விஜித்ரா வந்து கூல் சைஸோட பர்சனலை பற்றியெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே கூல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புங்க ஒரு நபருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குனாரு சொல்லுங்கள். பிரதீப் வெளியே போகிறதுக்கு மெயின் காரணம் அது உரிமை குரல் தூக்குறதுக்கு காரணமே யார்? கூல் சைஸ். ஆனால் அவரை விட்டுறீங்க. பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக சப்போர்ட் பண்ண விஜித்ராவை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலைமையில் என்ன ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கீங்க அப்படின்னு தெரில. இருக்கட்டும், அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒன்றா நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.